இருக்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமாக இயேசுவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். யோவான் 3:14 மற்றும் 15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கொள்ளிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்தது. ஜீவனை இழந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் பலவிதமான உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். இப்பொழுது வனாந்தரத்தில் சோர்ந்து போய் திகைத்து நின்றார்கள். இவர்களுக்கு தெய்வீக உதவி தேவையாக இருந்தது. அந்த வேளையில்தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக தம்முடைய ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்டு கொள்ள சித்தம் கொண்டார். தேவன் மோசேயிடம் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை வனாந்தரத்திலே உயர்த்த சொன்னார். கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நம்பி நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் மரணத்திலிருந்து குணமடைந்தார்கள். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்த சர்ப்பம் மரணத்தை விளைவிக்கும் விஷத்தன்மை உடையதாக இருந்தது. இந்த வெண்கல சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுபோலவே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்று கொண்டார்கள். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று இயேசு சொன்னார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிப்பிடும்படியே இப்படி சொன்னார். அதை நிறைவேற்றியும் முடித்தார். நமக்காக சிலுவையில் தூக்கப்பட்டார். நம்முடைய நோயிலிருந்து நாம் விடுதலையானோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்து நீர் எங்களுக்காக சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டீரே, அதற்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.